ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு லவ்லி ஃபேமிலிஸ் கிச்சன். பசியோடு இருக்கவங்களாம் ருசியாக சாப்பிட்லாம் வாங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிவிட்டு வாங்க ரெசிபிக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா செட்டிநாடு சீப்பு சீடை தான் செய்ய போகிறோம். எங்கள் ஊருக்கு வந்துட்டு போகிறவங்க, காரைக்குடி சைடு வந்துட்டு போகிறவங்க, அவங்க லக்கேஜில் இந்த சீப்பு சீடை இல்லாமல் இருக்கவே இருக்காது. டெஃபினட்டாக அவ்வளோ ஒரு வாண்டட் ஸ்நாக்ஸ் இது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன். பாருங்கள், எதில் எடுக்கிறோமோ அதிலே பருப்பு எல்லாமே நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இதில் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன். இந்த பச்சரிசியை நம்ம என்ன செய்ய போகிறோம், நல்லா கழுவிட்டு ஒரு 1 hour நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் துணியில் உலர்த்திட்டு எடுத்துகிட்டு வர போகிறோம். பாருங்கள், இது நிரம்ப அரிசி எடுத்திருந்தேன் பச்சரிசி. இதில் 1/4 விளக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா வறுத்துக்க போகிறோம். வறுத்துட்டு நல்லா சாஃப்டாக வேகிற அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லா வறுத்துக்கிறோம், மணம் வர வறுத்துக்குவோம், கருக விட்டுறாதீங்க. இதை நல்லா கலர் மாதிரி வறுத்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறோம். நல்லா சாஃப்டாக குழைய வேக வைக்க போகிறோம். அரிசி பாருங்கள், 1 மணி நேரம் ஊறிருக்கு. நான் வெள்ளை துணியில் விரித்து விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் இந்தளவுக்கு ட்ரையாக இருக்குது, ஈரம் இல்லாமல், ஆனால் நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதை அரைச்சிட்டு நைஸாக நல்லா பொடி கண்ணு வச்சு சலிச்சு எடுத்துப்போம். மாவு பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக சலிச்சு எடுத்துக்கணும். ஈரமாக இருக்குது மாவு, நல்லா பாருங்கள் ஈரமாக இருக்குது, ஆனால் சலித்து நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட நம்ம பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, பாருங்கள் நல்லா மசிச்சிடணும். பருப்புங்கிற உருவமே இல்லாமல் நல்லா மசித்த பருப்பை இதோடு நம்ம சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா பிசைஞ்சுப்போம். தேவையான உப்பு போட்டுக்குவோம். போட்டுட்டு பிசையணும். இதுக்கு இப்போ தண்ணி எதுவும் ஊற்ற பிசைய வேண்டாம். நம்ம தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, ஜீரகம் போட்டு தேங்காய் அரைச்சிருக்கோம்ல, இந்த பாலை என்ன பண்ணணும்னா சூடு பண்ணிக்கணும். ரொம்ப சூடாயிடக்கூடாது, சும்மா அப்படி கை பொறுக்கிற சூடு, அவ்வளோதான். அதுக்கு மேலே என்ன தேங்காய் பால் திரிஞ்சிடும் ஒரு மாதிரி. அதனால் கை பொறுக்கிற சூடு மட்டும் சூடு பண்ணிக்க போகிறோம். இப்போ இது கூட இந்த கை பொறுக்கிற சூடு இருக்கிற மாதிரி தேங்காய் பால் சூடு பண்ணியிருக்கேன். அதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பாருங்கள். இந்த மாவு பிசைஞ்சாச்சு. இதுக்கு மேலெல்லாம் ஊற்றிடாதீங்க, இதுதான் அளவு. இந்த அளவு பிசைஞ்சாச்சு. இப்போ எப்படி புளிகிறதுன்னு பார்க்கலாம். முறுக்கு குளத்தில் இந்த இருக்கு பாருங்கள், இந்த சில்லை போட்டு இப்போ புளிய போகிறோம். மாவு உள்ள வச்சுட்டேன். இந்த மாதிரி எல்லா மாவையும் புழிஞ்சிக்கிட்டு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா, அப்போ தான் ஒன்றா வெந்து எடுக்க முடியும். இந்த டூத் பிக்கை நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட் வச்சுக்கோங்க, அப்போ தான் ஒரே மாதிரி சீடை எல்லாமே கிடைக்கும். இதை இப்படி வச்சுட்டு அது அளவுக்கு கட் பண்ணிடலாம். அதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இந்த இப்படி மிச்சமாக இருக்கிறதெல்லாம் இதெல்லாம் மாவோடு சேர்த்துட்டு திரும்ப புழிஞ்சு விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே போல் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இப்படி எடுத்து இந்த இருக்கு பாருங்கள், உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது மேலே இதை வச்சு இப்படி ஒரு இம்ப்ரெஷன், அவ்வளோதான், ஒட்டிக்கிடும். இப்படி
எல்லாத்தையும் இப்படி தட்டில் உருட்டி முதல்ல ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். என்ன காஞ்சிருச்சான்னு பார்ப்போம். என்ன காஞ்சிருச்சு. இது போடும்போது அப்படியே கொட்டக்கூடாது. ரெண்டு ரெண்டாக இந்த இருக்கு பாருங்கள், இதை இப்படி ரெண்டு ரெண்டாக இப்படி எடுத்து இப்படி மெதுவாக போடணும். ரெண்டு ரெண்டாக இப்படி விரலில் மாட்டிட்டு மெதுவாக போடணும். இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த கொஞ்சம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. இப்போ மெதுவாக திருப்பி விடணும். இப்போ மெதுவாக அப்படி திருப்பி விடலாம். ஒன்றும் உடையாது, ஒன்றாகாது. இந்த இப்போவே சத்தம் கேட்க ஆரம்பிச்சிருச்சு. கடன்னு சத்தம் கேட்குது. அதனால் உடையாது, சாஃப்டாலாம் இருக்காது, க்ரன்ச்சியாக தான் இருக்கும். இப்போ நல்லா கலரு சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஈவனாக திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துருவோம். இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு. இந்த பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. எடுக்கலாம். இனிமேல் எல்லாமே நல்லா ஃப்ளோட்டாக ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் எடுக்கலாம். நீங்கள் ஜீரகம் தேங்காய் போட்டு பால் எடுப்பீங்கள்ல, அப்போ பால் வந்து நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த கெட்டியான தேங்காய் பால் சேர்க்கும்போது தான் இந்த இதோட க்ரன்ச்சினஸ் கிடைக்கும். இன்கேஸ் எனக்கு தேங்காய் பால் எடுக்க முடியல, நான் ரொம்ப லிட்டில் அமௌண்ட் பண்ணுறேன், எனக்கு அது சரியாக வராதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் பட்டரோ கீயோ சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் சேர்த்து பிசைஞ்சு இதே போல் புழிஞ்சு விட்டுருங்க. அதுவும் ஃபைனாக இருக்கும்.